நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா உற்பத்தி துறை ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ப்ரொடக்ஷனில் வந்து என்னென்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மேனுஃபேக்சரிங் உற்பத்தி வந்து நடக்கும். பர்ச்சேசிங் ரா மெட்டீரியல் மூலப்பொருட்களை போய் வாங்கிட்டு வருவாங்க. அதேமாரி மூலப்பொருட்களை போய் வாங்கிறதுக்குன்னு ஒரு சில கம்பெனிஸ் நிறுவன ஆர்கனைசேஷனில் வந்து தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஒரு ஒதுக்கி வச்சுருப்பாங்க. உற்பத்தி பொருள் வந்து ஒரு குடோன்லேருந்து எடுத்துன்னு வந்து வைக்கிறதுக்கும் உள்ளே வைக்கிறதுக்கும் அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு என்ட்ரிஸ் போடுவாங்க. அதே போல் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் பணம் கொடுக்குறது, அதுக்கப்புறமா கணக்கு எதாவது ஒரே டிபார்ட்மெண்ட்டாகவும் மெயின்டைன் பண்ணுவாங்க. இதே வந்து நீங்கள் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஏற்றிங்கன்னா பிஸ்னஸ் தொழிலே வந்து பண்ணக்கூடாது. தொழில் பண்ணாவே அது சட்டத்துக்கு புறம்பானது. மக்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்கன்னா செல்ஃப் சஸ்டைனபிள் லிவிங், சுயசார்பு வாழ்க்கையாக வாழ்ந்தாங்க. இப்போவும் எல்லா பிரச்சனைக்குமே வந்து ஒரே தீர்வுன்னு கூட சொல்லலாம், அது சுயசார்பு வாழ்க்கை. நம்மளுக்கு தேவையான போல் நாமளே உற்பத்தி பண்ணிக்கினா நம்ம கார்ப்பரேட்டுக்கு வேலை, அதான் ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்ய தேவையில்லை. அதுக்கப்புறமா நம்ம கார்ப்பரேட்டோட பொருளை பேஸ்ட்டு, சோப்பு, பிஸ்கெட்டு இது எதுவும் வாங்க தேவையில்லை. நம்மளை வீட்டில் உற்பத்தி பண்ணிக்கினா எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது. இருந்தாலும் எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ரா மெட்டீரியல்ஸ் இன்ட்டு ஃபினிஷ்டு குட்ஸ், மூலப்பொருட்களில் இருந்து உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை வந்து மாற்றுறாங்க. ப்ரொடக்ஷன் உற்பத்தி நடக்குது. சைஸு, ஷேப்பு, கலரு, குவாலிட்டி, குவான்டிட்டி, பேக்கிங் இதெல்லாம் வந்து நடக்குது. சைஸ் இது வந்து நீங்களே உற்பத்தி பண்ணிக்கிறீங்கன்னா வந்து அவங்க வந்து ஒரு 100 கிராம் 10 ரூபானா நீங்கள் வந்து 200 கிராம் 10 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி உற்பத்தி பண்ணிக்கலாம். ஷேப் உங்களுக்கு தேவைப்பட்ட ஷேப்பில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஆமாம், கலர் அவங்க வந்து ரசாயனம், இந்த பெட்ரோலியம் பை ப்ராடக்ட்ஸ் தான் வந்து மெயினாக வந்து கலரெல்லாம் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. நீங்கள் வந்து நேச்சுரலாக வந்து கலர் கொடுத்துக்கலாம். ஆமாம், குவாலிட்டி தரம், நீங்கள் உற்பத்தி பண்ணால் அது தரம் அதிகமாக இருக்கும். அவங்க வந்து உற்பத்தி பண்ண தரம் அதிகமாக இருக்குது, எங்களுக்கு தான் A1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களதெல்லாம் ஒன்றுமே குப்பை இது. ஆமாம், குவாலிட்டி. ஆமாம், இந்த அளவெல்லாம் வந்து சரியான அளவில் இருக்கும். இந்த கிராமெல்லாம் நீங்கள் கம்மி தசை கூட பண்ணிக்கலாம், அவங்களதெல்லாம் வந்து சரியாக தான் இருக்கும். பேக்கிங், நம்ம அதை பதப்படுத்தி வச்சா மட்டும் போதும். நம்ம அதை அவங்க மாரி இந்த பிளாஸ்டிக் கவர்லலாம் போட்டு பேக் பண்ணி வச்சுன்னு அதை எடுத்துன்னு போய் அட்டை பாக்ஸுக்குள்ளே வச்சுன்னு அதுமாரிலாம் பண்ண தேவையில்லை. அதான் எப்படி பண்ணாலும் நம்மளுக்கு செல்ஃப் சஸ்டைனபிளாக நம்மளே உற்பத்தி பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு. அது கார்ப்பரேட் உற்பத்தி பண்ணால் இதில் எதுவுமே அவங்க ஒழுங்காக பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம உடல் நலத்துக்கும் வந்து அவங்க பொருட்கள் வாங்கினா அது கேட்டு தான் வந்து தரும். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.